மத்திய சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு மோடி சொல்றார், இவர் சொல்றாரு டப்பா சர்க்கார்னு சொல்றாரு. அந்த துணிவு நம்ம முதலமைச்சருக்கு இருக்கு, அதை பாராட்ட வேண்டாமா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். டெல்லி தலைமை ராகுல் காந்தி அவர்களுக்கு புரியுதா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஜகவை எதிர்க்க துணிவற்ற தயங்குகிற ஒரு தாவேகாவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேரவே முடியாது. பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சியில் சில பேர் ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த வகையில பாஜகவினுடைய கைக்கூலிகளாக மாணிக்கம் தாகூர் எம்பியா இருக்கட்டும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் பாஜகவுடைய கைக்கூலிகள்னு சொல்ல வரீங்க. சிங்காநல்லூர் பகுதியில் தடுப்பு சுவரை தாண்டி குதித்து இனிப்பு வாங்கி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து பிரதர் அப்படின்னு கட்டி பிடித்தவர் ராகுல் காந்தி. அது எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவர் பிரதரா? இப்ப திரும்ப இது சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறதுனால ஸ்டாலின் பிரதரை கண்டுக்கலையா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மற்றும் தேசிய முரசு இதழின் ஆசிரியர் திரு கோபண்ணா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், வாழ்த்துக்கள்மா. நன்றி சார், நன்றி. திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி பிரச்சனை ஒரு நீர்பூத்த நெருப்பாவே இருக்கு, புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. இது தீர்க்க முடியாததற்கு என்ன காரணம், எங்க சிக்கல் இருக்கு? திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. 2003 காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்தை என்னுடைய புத்தகத்தை கலைஞர் வெளியிட்டார். அப்போ அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். அப்போ இருந்தபோதே என் நிகழ்ச்சிக்கு வந்தார். அந்த நூலை வெளியிட்டு விட்டு எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொன்னப்போ விரைவில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லி 3 நாளில் கூட்டணியை விட்டு வெளியே டிஆர் பாலுவும் ராஜாவும் அந்த அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சோனியா காந்தி தலைமையில் ஆட்சி. 2003 கூட்டணி 2004 தொடங்கி 2024 வரைக்கும் 2014 ஒரு தேர்தலை தவிர, இலங்கை பிரச்சனையில் கருத்து வேறுபாடு காரணம் அந்த ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் கொள்கை சார்ந்து மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. கூட்டணியில் இன்னைக்கு பிரச்சனைன்னு பார்க்குறப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு எஃகு கோட்டை போல் இருக்கிறதுன்னு பல முறை சொல்லிவிட்டார். ஆனால் திரும்ப திரும்ப பல்வேறு விதமான சந்தேகங்கள் வருகிறது. ஒரு சாரார் உங்களை போன்றவர்கள், சில மூத்த அரசியல் தலைவர்கள், காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே, உங்களுடைய கருத்து ஒரு பக்கம், இன்னொருத்தவங்களுடைய கருத்து ஒரு பக்கம், காங்கிரஸ்லேயே 2 கருத்துக்கள் இது தொடர்பா இருக்குதா? இல்லை, சரியான புரிதல் இல்லாதவர்கள் சிலர் இந்த கூட்டணியில் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய முதன்மை நோக்கம் தேசிய நலன், பாஜகவை எதிர்ப்பது, பாஜகவை வீழ்த்துவது. அதற்காக கூட்டணி. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் 70% மக்களவையில் எங்களுக்கு கொடுப்பாங்க, 30% சட்டசபையில் கொடுப்பாங்க. அந்த வகையில் 27 எம்பிக்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 72 எம்எல்ஏக்கள் நின்று 65 பேர் ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. இந்த கட்சியுடைய முதன்மை நோக்கம் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையணும், மாநிலத்தில் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையணும். இதுதான் இந்த கூட்டணியுடைய நோக்கம். அதாவது திமுக மேலே காங்கிரஸ் கட்சியில் சில பேருக்கு அதிருப்தி இருக்குது. அது தனிப்பட்ட முறையிலான அதிருப்தி, அது கொள்கை சார்ந்த அதிருப்தியா கிடையாது. கொள்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சி பாஜகவை கடுமையாக எதிர்க்குது, வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து கடுமையான குரலில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது திமுக தலைவர் ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு உற்ற தோழனாக அந்த வகுப்புவாத எதிர்ப்பில் ராகுல் காந்திக்கு துணையாக இருக்கிற ஒரு இயக்கம் திமுக. இன்னைக்கு மக்களவையில் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தில் 41 பேர் திமுக இருக்காங்க, 30 மக்களவை, 11 மாநிலங்களவை. நாங்கள் இந்தியா கூட்டணி இதெல்லாம் ஒன்று சேருகிற போது கிட்டத்தட்ட 240 பேர், 47% பாஜகவை எதிர்த்த மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க, மோடி எதிர்க்க திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கட்டாயம் கொள்கை சார்ந்து
அது செயல்படுகிறது. அதைக்கு மாறாக பேசுபவர்கள் அவர்கள் வந்து சரியான புரிதல் இல்லாம தான் பேசுறாங்க அல்லது கோபதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளும். காங்கிரஸ் உடைய இந்த அடிநாதம் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார், டெல்லி தலைமை ராகுல் காந்தி அவர்களுக்கு புரியுதா? ஏங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நல்ல புரிதல் இருக்கு. இல்ல இவ்வளவு சர்ச்சை வருது. நான் எதுக்கு கேக்குறேன்னா, இவ்வளோ தூரம் நீங்க சொல்றீங்க, சில பேர் புரியாம பேசுறாங்கங்கிறீங்க. மாணிக்கம் தாகூர் அவர்கள் எம்பி தான் பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, இவங்களெல்லாம் நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னா என்ன நடவடிக்கை டெல்லி தலைமை இவங்க மேல எடுத்திருக்கு? இங்க இருக்கிற திமுக சாதாரண தொண்டனுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல? இல்ல சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களை நாடாளுமன்ற திமுக தலைவர் கனிமொழி சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தலைவர் ராகுல் காந்தி அவர்களால். எண்ணிக்கையை பொறுத்தவரை நீங்கள் மாநில அளவில் பேசிக்கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம், நீங்கள் ஒரு குழு அமைத்து விரைவில் குழு அமைத்து அது எண்ணிக்கையை நீங்கள் பேசுங்கன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ திமுக குழு அமைக்கலை, அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். திமுக குழு அமைத்த பிறகு எங்கள் குழு திமுக குழுவோடு பேசி எண்ணிக்கை முடிவு செய்யப்படும். அப்படி ஏதாவது அந்த எண்ணிக்கையில் பிரச்சனை ஏற்படுமானால் ராகுல் காந்தி தலையிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்படுமே தவிர இந்த கூட்டணி எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுவது அல்ல. கொள்கை சார்ந்த கூட்டணி இது. வந்து இந்த நாட்டில் மோடியினுடைய அராஜக ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, பாசிச ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட வேண்டுமானால் இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆதரவும் திமுக ஆதரவும் காங்கிரஸ் கட்சிக்கு தேவை. இல்லை, இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறத தான் நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, 2006 திமுகவுக்கு மைனாரிட்டி ஆட்சியாக அது இருந்தது அப்படின்னா, அப்போது காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு, இந்த பேச்சுவார்த்தைகள் வரும்போது சோனியா காந்தி அவர்களே இதில் தலையிட்டு இதை முற்றுப்புள்ளி வச்சுட்டார், ஆரம்பத்திலேயே வச்சாச்சு. அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் மாநிலத்தில் பேசிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இங்கே ஒதுங்குறாருன்னா, இவர் பேசி முடிச்சு கனிமொழி அவர்கள் பார்த்த பிறகும் தான் 36 நாட்களாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் வரலன்னு மாணிக்கம் தாகூர் எம்பி மட்டும் இல்ல, கிரிஷ் சோடங்கர் அந்த குழுவோடைய தலைவரே சொல்றாரு, ஏன் தாமதப்படுத்துது திமுகன்னு தெரியலங்கிறார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை குழுவை கடந்த 2021 சட்டமன்றத்தில் பிப்ரவரி 26 அமைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் குழு அமைப்பது இப்பதான் விருதுநகர் மாநாட்டை விட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒன்று 2-3 நாளில் ஒரு வாரத்தில் குழு அமைத்து விடுவார்கள். குழு அமைத்ததும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். குழு அமைக்காமல் அவங்க இருக்க முடியாது, குழு அமைப்பார்கள். ஏன்னா எல்லா கட்சி கூட பேசணும், மற்ற எல்லா கட்சிகளோடும் பேசி எண்ணிக்கை முடிவு செய்யணும். அதனால குழு அமைப்பார்கள். அமைத்த பிறகு எங்கள் குழு அவர்களோடு பேசுவாங்க. அதனால குழு வந்து அவங்க காலந்தாழ்த்துவதாக நம்ம நினைக்கக்கூடாது. இல்லை, இந்த ப்ரொசீஜர் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய தலைவர்லேருந்து மற்ற நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும்ல சார் இந்த ப்ரொசீஜர் எப்போ அமைப்பாங்க. குழுங்கிறதுக்கு முன்னாடியே தொகுதிகள் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ப்ரொசீஜர் தான். தெரிஞ்சும் இதை நீங்க கீறி பார்க்குறீங்கன்னா அது சீன்ற வேலையா திமுகவை? காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எதிர்க்கிறவர்கள் இருக்காங்க. அவர்கள் எதற்காகன்னா ஏதோ ஒரு வகையில் திமுக மேலே ஒரு வெறுப்பு. அப்போ அவங்க வந்து இந்த ஆட்சியினால் நமக்கு என்ன பலன், இந்த ஆட்சி 5 வருட ஆட்சியில் நமக்கு என்ன பலன், என்ன செய்தார்கள், காங்கிரஸ்காரர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். ஆக திமுக ஆட்சியில் வந்து பலன் இல்லை, எதுவும் நடக்கலை என்றது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் அது நடக்கலை என்ற வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தம் என்பது வேறு. அதற்காக கொள்கை சார்ந்த கூட்டணியை விட்டு கொள்கை இல்லாத, கொள்கை என்னவென்றே தெரியாத ஒரு கட்சியோடு நாம் போக முடியாது. அவர்கள் தாவேகாவை பற்றி பேசுகிறார்கள். நான் கேட்குறேன், தாவேகாவுக்கு என்ன கொள்கை? பாஜக எதிர்க்கிறதா? பாஜகவை எதிர்த்து ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? திருப்பரங்குன்ற பிரச்சனையில் கருத்து சொல்லியிருக்காங்களா? மக்கள் விரோத பட்ஜெட்டை பற்றி கருத்து சொன்னாங்களா? எந்த பிரச்சனையில் அவர்கள் பிரச்சனை எதுலேயுமே கருத்து சொல்லியே. அப்படி எதுலேயும் பாஜகவை எதிர்க்க துணிவற்ற தயங்குகிற ஒரு தாவேகாவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேரவே முடியாது, சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதாவது அப்படி நீங்கள் தாவேகாவோடு சேருவீர்களே ஆனால் அதனால் பலனடைய போவது பாஜக அதிமுக கூட்டணியை தவிர காங்கிரஸ் கட்சி அல்ல.
அதனால் திமுகவை பலகீனப்படுத்துவது பாஜகவை வலிமைப்படுத்துவதற்கு தான் நாம் உதவி செய்கிறோம். அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் மூலம்தான் பாஜக அதிமுகவை தோற்கடிக்க முடியுமே தவிர தாவேகாவோடு சேர்ந்தால் பாஜக அதிமுக தான் வெற்றி பெறும். அப்படி பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சியில் சில பேர் ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பாஜகவினுடைய கைக்கூலிகளாக சில பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுவதையெல்லாம் என்னை போன்ற காங்கிரஸ் கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே மின்னம்பலத்தில் இது குறித்து விரிவாக பேச வேண்டும் என்று தான் நான் வந்தேன். நானே நான் இந்த பங்கேற்கணும்னு தான் வந்தேன். ஏன்னா நான் அமைதியாக காங்கிரஸ் கட்சி பணிகளை செய்து வருகிறேன். கொள்கை சார்ந்த உணர்வு எனக்கு இருக்கு. இந்த திமுகவில் எந்த பலனையும் அடையாதவன் நான். கலைஞராவது எனக்கு சென்னை மாவட்ட நூலக ஆணைய குழுவினுடைய துணைத் தலைவர் பதவி கொடுத்தார். இவர் எந்த பதவியும் எனக்கு கொடுக்கல. ஆனால் இவரை நான் ஆதரிக்கிறேன், கொள்கை சார்ந்து ஆதரிக்கிறேன். அவருடைய உரையை நான் கேட்கிறப்போ மத்திய சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு மோடி சொல்றார், இவர் சொல்றார் டப்பா சர்க்கார்னு சொல்றார். அந்த துணிவு நம்ம முதலமைச்சருக்கு இருக்கு. அதை பாராட்ட வேண்டாமா? காங்கிரஸ்காரர்கள் அந்த உரையை படித்து மகிழ வேண்டும். கொள்கை சார்ந்த உரை, ஒரு துணிவோடு பேராண்மையோடு அரசியல் பேராண்மையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அந்த உரையை நான் நாள்தோறும் முரசொலியில் படிக்கிறேன், பார்த்து மகிழ்கிறேன். ஒரு கொள்கை சார்ந்த போராட்டத்தில் இன்னைக்கு பிரதான இடத்துல தளபதி ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். அதை ஆதரிக்கிற கடமையும் அந்த பொறுப்புணர்ச்சி கொள்கை சார்ந்து காங்கிரஸ் கட்சியின் இருக்கணும். அப்படி இருக்கிறவரை விமர்சிப்பது உண்மையிலே அவர்கள் ஒரு அரசியல் புரிதல் இல்லாம அரசியல்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் அவர் இருக்கிறார்கள். இல்ல அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அந்த வார்த்தை ஒண்ணு உச்சரிச்சிங்க. அப்ப மாணிக்கம் தாகூர் எம்பியா இருக்கட்டும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸில் இருந்து கொண்டு முரண்பட்ட கருத்துக்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாருமே பாஜகவுடைய கைக்கூலிகள்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, நான் மாணிக்கம் தாக்கூர் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். அவருக்கு அதிக இடங்கள் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாரு. அது கேட்பது தவறு கிடையாது, அதுக்காக உரிமை இருக்கிறது. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரு 6 மாதம் ஒரு வருடத்துக்கு முன்னாலே சென்னையிலே அவர் வீட்டில் தங்கி கொண்டு காங்கிரஸ் கட்சியில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார். அவருக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸில் அவருக்கு என்ன பங்கு இருக்கிறது? அவர் யார் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸில் தலையிடுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு அகில இந்திய காங்கிரஸில் ப்ரொஃபஷனல் காங்கிரஸினுடைய அதில் பதவி வைக்கிறார். அவர் அந்த வேலையை பார்க்கறதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் கூட்டணியை முறிக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். அவர் திமுக மீது அவருக்கு ஒரு பகை இருக்கிறது. அந்த பகைக்கான காரணத்தை விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு எதிர்பார்த்தது கிடைக்காதனால அந்த கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க வேண்டும் என்பது பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக அவர் விஜயை போய் சந்திக்கிறார். அதன் மூலம் ஒரு கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் காரணம் பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர மற்றவர்கள் கிடையாது. மாணிக்கம் தாகூர்லாம் அவர் கட்சி நலனோடு தான் பேசுகிறார். இதை நான் என்ன கேட்குறேன், உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டன் நாங்க அப்படிங்கிறத மார்த்தட்டிக்கிறாங்க. உங்களை போன்று பேசுறவர்களாம் திமுக உடைய அனுதாபிங்கிறாங்க. அப்ப இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? இல்லை இல்லை, என்னை பொறுத்தவரை திமுகவில் ஒருத்தர் கருத்து தெரிவிப்பது, காங்கிரஸ் கட்சியில் ஒரு மறுத்து பேசுவது, இதெல்லாம் இதுக்கு அப்பால் நாம் சிந்திக்கணும். நாம் தமிழ்நாட்டில் பாஜக ஊடுருவக்கூடாது. அதுக்கு திமுக தயவு நமக்கு தேவை, இந்த கூட்டணி நமக்கு தேவை. அந்த அடிப்படையை தான் நாம் பிரதானமாக பார்க்க வேண்டுமே தவிர சின்ன சின்ன விஷயங்களின் அடிப்படையில் இந்த கூட்டணியை முடிவு செய்யவே கூடாது. என்ன வருத்தம் என்று சொன்னால், எனக்கு இந்த மாதிரி பேசுகிறவர்கள் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக அதை தடுத்து நிறுத்தணும். இல்ல அததான் நான் கேக்குறேன். நிறுத்தலன்றதா என்னை மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன், டெல்லி காங்கிரஸ் ராகுல் அவர்கள் ஆழம் பாக்குறாரா? நீங்க என்ன நடந்தாலுங்க இப்ப 25 இடம் இருக்கு. அதற்கு மேல எத்தனை இடத்தை அவருக்கு வாங்கிட முடியும்? ஒரு 5 இடம் வாங்குறோம் அல்லது 10 இடம் வாங்குறோம், புரியுதுங்களா? அடுத்து நமக்கு கொடுக்கும்போது அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, அவங்களும் அதிகமான இடத்தை கேட்குறார்கள். எல்லோரும் அதிகமான இடத்தை கேட்குற போது திமுக அந்த இடத்தை கொடுக்குற இடத்துல இருக்கா? அவர்கள் 170 173 சீட்டு கட்டாயம் நிற்கணும்னு நினைப்பாங்க. மீதி இருக்கிறது 60 சீட்டு. 60 சீட்டு தான் நாங்கள் எல்லாரும் பங்கிட்டுக்கணும். அவர்கள் ஆட்சியில் பங்கு அவர்கள் கொடுக்க தயாராக இல்லை. எந்த நிலையிலும் திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்க தயாராகலை. ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்கிறது. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ்
பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஏஎன்ஐ பேட்டி, அதுக்கப்புறம் தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லாத்தையும் ட்ரஸ்டட் அலை டிஎம்கேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஆட்சியில் பங்கும் கேட்குறாரு. அது குறித்து திமுக தலைமை முடிவு செய்யணும். அதிகாரபூர்வமாக இன்னும் திமுக அதுக்கு பதில் சொல்ல. பேச்சுவார்த்தையின் போது ஆட்சியில் பங்கு குறித்து பேசுவார்கள், அதிக இடங்களை கேட்பார்கள், இன்னும் உள்ளாட்சி தேர்தலில் என்ன பங்குன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். இது அகில இந்திய தலைமையுடைய குரலாதானே நம்ம கிரீஷ் சோடங்கருடைய வாய்ஸை பார்க்கணும். ராகுல் சொல்றதுதான் கிரீஷ் சோடங்கருடைய வாய்ஸா நம்ம பார்க்கணுமா? திமுகவிடம் என்னென்ன கோரிக்கை எழுப்ப வேண்டும் என்பதை கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் தலைமையோடு ஒரு கார்கே இருக்காரு, தலைவர் ராகுல் காந்தியோடு பேசிவிட்டு தான் அவர் அந்த கருத்துக்களை முன்வைப்பார். அந்த கருத்துக்கள் திமுக தலைமையிடம் பேசி அதில் ஒரு முடிவு ஏற்படும். நிச்சயம் முடிவு ஏற்படும். இல்ல ஏற்படும் சார். ஆனா நான் என்ன கேக்குறேன், இன்னும் கால அவகாசம் 60 நாட்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த நேரம் வரைக்கும் இந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் எப்படி ஜெல் ஆவாங்க? இல்லை அதுதான் அது எனக்கு கவலையை தருகிறது. இப்போ காங்கிரஸ் தரப்பில் பேசப்படுகிற கருத்துக்கள், திமுக தரப்பில் எதிர்வினையாற்றுகிற கருத்துக்கள் எல்லாமே நாளைக்கு காங்கிரஸ் தலைமை கூட்டணி அமைத்தாலும் திமுக தலைமையில் சேர்ந்து கீழ்மட்டத்தில் தேர்தலில் காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா? மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் உடனடியாக இது குறித்து மேலிடத்தில் பேசி இது இந்த மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியிலையும் தவிர்க்கணும். ஆலந்தூர் பாரதி யாரும் இதை பற்றி பேசக்கூடாது என்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியிலையும் நம்ம செல்வ பெருந்தகை அறிக்கை கொடுத்துருக்கார். ஆனால் அறிக்கை கொடுத்த பிறகும் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் வாய்க்கு வந்ததை கண்ணாபின்னான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரை காங்கிரஸ் கட்சியில் வச்சிருப்பது தான் என்னை போன்ற காங்கிரஸ்காரர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினர். மாநில தலைவருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்களா? பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை விரும்புகிறார். அகில இந்திய தலைமையோடு பேசி எல்லாம் இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இது ஒரு வெற்றி கூட்டணி. இப்போ எப்படி வெற்றி கூட்டணி நான் சொல்கிறேன்னா, எங்கள் கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, ஐக்கிய முற்போக்கு ஆட்சி காலத்திலிருந்து இருக்குது. அந்த கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் தான் இன்றைக்கி விஜய் வாங்க போகிறாரு, அதிமுக பாஜக வாங்க போகுது. எங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் சிதறப்போகிறது. எங்கள் வாக்கு 45%, 2% போனால் கூட இன்னும் தேமுதிக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்போ நாங்கள் எங்கள் ஓட்டு கன்சாலிடேட் ஆகி நாங்கள் என்ன 2021 வாங்கினோமோ அதே வாக்குகளை திரும்ப பெறுவோம். இன்றைக்கி தமிழ்நாடு நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை, கோடிக்கணக்கான மக்கள் பயனடைகிற திட்டங்களை திமுக ஆட்சியில் செய்திருக்கிறாங்க. அதில் பயனாளிகளாக இருக்கிறவர்கள் எங்களுக்கு வாக்களித்தாலே மிகப்பெரிய வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் திமுக தலைமையில் காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சி மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமையும். அதே போல எதிர்காலத்தில் தலைவர் ஸ்டாலின் உடைய ஆதரவோடு, திமுக ஆதரவோடு மத்தியிலே ராகுல் காந்தி பிரதமராவதற்கு மிகப்பெரிய ஆதரவோடு அந்த சூழல் நிச்சயம் அரசியலில் ஏற்படும். பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் அப்படிங்கிறதுனால நான் இதை கேட்குறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சிங்காநல்லூர் பகுதியில் தடுப்பு சுவரை தாண்டி குதித்து இனிப்பு வாங்கி அதை பத்திரமா கையிலேயே வச்சுக்கிட்டு போய் மேடையில் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து பிரதர் அப்படின்னு கட்டிப்பிடித்தவர் ராகுல் காந்தி. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேச்சு நடக்குது. அகில இந்திய தலைமைக்கு தெரிஞ்சு, ராகுலுக்கு தெரிஞ்சு தான் இவ்வளோ சர்ச்சைகள் இங்கே நடக்கிறத அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஸ்டாலின் பிரதருக்கு அவர் என்ன செய்கிறாரு திரும்ப? அது எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவர் பிரதரா? இப்போ திரும்ப இது சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறதுனால ஸ்டாலின் பிரதரை கண்டுக்கலையா? நீங்கள் அந்த சிங்காநல்லூர் கூட்டத்தில் இனிப்பு வழங்கி கட்டி தழுவி பேசுகிறது அவர்களுக்குள்ளே இருக்கிற இணக்கத்தை காட்டியது. அதே போல் இவர் சைக்கிள் பயணம் செய்தார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ ட்வீட் போட்டார், பிரதர் உங்களோடு நான் சைக்கிள் ஓட்ட சென்னைக்கு வருகிறேன் என்று சொன்னார். அதே போல் நேஷ்னல் ஹெரால்டு பிரச்சனையில் கடுமையாக கண்டன அறிக்கை வெளியிட்டவர் ஸ்டாலின் அவர்கள். ஆக திமுக காங்கிரஸோட நல்ல புரிதல் இருக்குது. இந்த முறை என்னுடைய கருத்து ரொம்ப ஏழியராகவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி நாம் போய் திமுகவை சந்தித்து விட்டோம் என்பது அது நடந்து விட்டதுனால நிறைய சர்ச்சைகள்
இந்த கூட்டணிக்கு எதிரான சர்ச்சைகள், கூட்டணியை பிளவுபடுத்துகிற சக்திகள், அதனால் இன்றைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த குழப்பம் விரைவில் முடிவுக்கு வரும். அதே சமயம் சார், நம்ம இங்க திமுக தரப்புலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் இந்த வார்த்தை போர் எல்லாம் வந்து ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்கு. 2004 முதலில் கூட்டணிக்கு வித்திட்டவர் கலைஞர் அவர்கள். இப்ப 2019 நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் ஸ்டாலின் அவர்கள். கூடவே வந்து 21, 24 காங்கிரசுக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்களை எல்லாம் இந்த திமுக கூட்டணி கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன விசுவாசம் இருக்கு காங்கிரசுக்கு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க திமுக தொண்டர்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.